சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதை சொல். வணக்கம் மக்களே, மிக நாட்கள் கழித்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நீங்கள் எந்த படம் பார்க்க போகிறோன்றது அபிஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் சொல்கிறோம், அது என் கடமை. நம்ம சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், பிஜு மேனன், வித்யு ஜம்வால், விக்ராந்த், ஷபீர் கலையர்கள் மற்றும் பலர் நடித்து அனுருத் அவர்களின் இசையில் ஏஆர் முருகதாஸ் அவர்களின் இயக்கத்தில் ஸ்ரீ லட்சுமி முருகதாஸ் அவர்களின் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் மதராசி. ஸோ அந்த படத்தில் ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய கண்டெய்னர்ஸில் ஒரு 6 கண்டெய்னர்ஸில் ஆயுதம் ஏந்தி தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே வருது. ஏன்னா துப்பாக்கி கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாக்குறதுக்காக. அப்படிப்பட்ட வர அந்த கண்டெய்னர்ஸை தடுத்து நிறுத்துகிற பொறுப்பு பிஜு மேனன் அவர்கள் என்ஐஏ இயக்கம் அப்படின்றதுக்கு கீழே அவங்க தடுக்க முற்படுறாங்க. பட் அதில் அவங்களால ஒரு கண்டெய்னர் மட்டும் தான் தடுக்கப்படுது, மற்ற 5 கண்டெய்னர் உள்ளே வந்துடுது. பட் அதுக்கப்புறம் இந்த 5 கண்டெய்னரையும் உள்ளே வர விடாமல் தடுத்துருக்காங்களா? இதுக்கு நடுவில் நம்ம சிவகார்த்திகேயன் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரு, அவர் இதுக்குள்ளே எப்படி வந்தார், கடைசியில் நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு அமைதி பூங்காவா, இந்த படத்துலையாவது அமைதி பூங்காவாக இருக்க விட்டாங்களா, இல்லை அந்த கலாச்சாரம் உள்ள பரவச்சா அப்படின்றது ஆப்வியஸ்லி எண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுலேருந்து ஆரம்பிப்போம். ஆப்வியஸ்லி இந்த நெகட்டிவ்லாம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், ரொம்ப நாள் கழிச்சு, இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு கூட சொல்லலாம், ஒரு ப்ராப்பரான ஒரு தமிழ் சினிமாக்கான வில்லன். எனக்கு தெரிஞ்சு ஷபீர் கலையர்கள் அது கொஞ்சம் நிறைய இடங்களில் வந்து அதை பூர்த்தி பண்ணியிருந்தாலுமே இந்த படத்தில் ப்ராப்பராக அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவருக்கு ஒரு தரமான ஒரு வில்லன்னா, செகண்ட் ஹாஃபில் நம்ம வித்யூத் அவர் வந்து உண்மையிலே ஒரு ஆறா தான். எல்லாரும் ஹீரோ இன்ட்ரோ வரப்போகுது அப்படின்னு நினச்சி பார்க்குறப்போ அங்கே வந்து நம்ம வித்யூத்தோட இன்ட்ரோ செமையாக இருந்ததுன்னு சொல்லணும். ஈவன் துப்பாக்கியில் கூட அவரோட முதல் படம் அந்த ரோலுக்கு என்ன வேணுமோ அது கொஞ்சம் சட்டலாக ப்ளே பண்ணியிருப்பாரு. பட் இந்த படம் ஒரு 10 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கழிச்சு நிறைய படங்கள் பண்ணதும் அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஆட்டிடியூடு வேற லெவலில் இருந்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த படத்தோட வில்லன்கள் தான். ஒன்று ஷபீர், இன்னொன்று வித்யூ தரமாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த வில்லன்கள் சரியா இல்லைன்னா நம்ம என்னதான் ஹீரோவோட மாசா காட்டினாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எனக்கு அந்த 2 வில்லன் 2 பிரமாதப்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லணும். வெல்கம் பேக் டு தமிழ் சினிமான்னு சொல்லணும் என்ன வித்யூத்தை சொல்ல போனால். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்றத இது எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் மூவி. ஏன்னா இதில் வந்து பெருசாக காமெடி இல்லை, பெரிய லெவலுக்கு காதல் காட்சிகள்ன்றது பெருசாக இல்லை பல இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் மூவி. அவர் அந்த ஆக்ஷன் பண்ணுற விஷயங்களுக்கு கூட ஒரு பின்னோக்கி ஒரு கதை இருக்குது. அந்த காரணமும் நம்ம படத்தோட பார்க்குறப்போ என்ன, ஒரு சாதாரண ஒரு சிவிலியன், ஒரு சகஜனா ஒரு பொதுமக்கள் தான், அவனால் எப்படி பண்ண முடியும், நம்மளால கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ அதையுமே ப்ராப்பரான ரைட்டிங்கில் கொண்டு வந்தனால நம்மளுக்கு பெருசாக அந்த லாஜிக்கலாக யோசிக்க விடாமல் நிறைய நம்மளை வந்து நம்ப வைக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டன் சீக்வன்ஸில் சிவகார்த்திகேயனோட இம்ப்ரூவ்மெண்ட் இதுக்கு முந்தின படங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, ஈவன் அமரனில் கூட அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவருக்கான ஒரு மேனரிசம்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு. வித்யூத்துக்கும் அவருக்கான அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து தரமாக இருந்ததுன்னு சொல்லணும். ஒரு யூஸ்வலான சிவகார்த்திகேயனை பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக அது அவரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு காமெடி கலந்து ஒரு சார்கஸ்டிக்காக பண்ணிக்கிட்டு எல்லாருக்கிட்ட கேள்வி அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப எமோஷனலான ஒரு ரோல் தான். அதை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ 2வது சிவகார்த்திகேயன். மற்றபடி பிஜு மேனன் அண்ட் விக்ராந்த், ஆப்வியஸ்லி விக்ராந்துக்கு இன்னும் கொஞ்சம் ரோல் எக்ஸ்டெண்டாக கொடுத்துருக்கலாம் அப்படின்றத என்னோட கருத்து. பட் பிஜு மேனன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கதாபாத்திரங்கள் வரும்போது முக்கியமான கதாபாத்திரங்கள் இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. 2வது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஆப்வியஸ்லி இது ஒரு ஆக்ஷன் படம். ஸோ சண்டை காட்சிகள்னு வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப தரமாக இருந்தால் தான் அது ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அதுலேயும் ஏஆர் முருகதாஸ் அவர்களின் இதுக்கு முந்தின வந்த படங்கள் எல்லா படங்களும் நல்ல படங்கள் கெட்ட படங்கள்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த ஃபைட் சீக்வன்ஸ்ன்றது ஏனோ தானோன்னு வந்துடாது. மற்ற படங்கள் வர மாதிரி திடீர்னு ஒரு ஹீரோ இன்ட்ரோ ஆகும்போதே ஃபைட்டு அப்படிலாம் வராது. அதுக்கான ரைட்டிங் இருக்கும். இதுவும் அந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஃபைட் வருதுன்னா அதுக்கு முன்னாடியான ரைட்டிங், அந்த ஃபைட்டு முடிஞ்சு அதுக்கப்புறமான ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தரமாக இருந்தது. ஸோ 2வது ஆக்ஷன் சீக்வன்ஸ். அதுக்கடுத்து இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம்னு பார்க்குறப்போ ஒளிப்பதிவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தோட இவங்க எவ்வளோ உழைச்சிருக்காங்கன்றதுக்கான அவுட்புட்டை வந்து படத்தில் பார்க்குறப்போ நல்லா காட்டுது. ஸோ குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ நெகட்டிவ் ஆப்வியஸ்லி இதெல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு பாசிட்டிவ். இப்போ ஆப்வியஸ்லி ஃப்ளாஸ் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் திங், இந்த ஃப்ளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, ஒரு இயக்குனர் வெகு நாட்கள் கழிச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டராக இருந்துட்டு ஒரு சில தோல்வி படங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹீரோவோட வரும்போது, அது ஒரு சில வருஷங்கள் கழிச்சு வரும்போது எப்படி நம்ம ஆப்வியஸ்லி அவரோட படத்தை கம்பேர் பண்ணுவோம்னா அவரோட பெஸ்ட் படத்தோட கம்பேர் பண்ணுவோம். ஒரு ஆக்ஷன் படம் வரும்போது ஏஆர் முருகதாஸ் அவர்களின் பெஸ்ட் படமான துப்பாக்கியோட கம்பேர் பண்ணுவோம். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது அவரோட பெஸ்ட். அவர் விஜய் சாருக்குமே வந்து துப்பாக்கி அவரோட கெரியரில் வந்து ஒரு மைல் ஸ்டோன். ஸோ அப்படிப்பட்ட படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட அவரோட கெரியர் பெஸ்ட் அமரன் ஆதியோடையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. கம்பேரே பண்ணாதீங்க. எனக்கு கேட்டீங்க முந்தின படத்தோடையோ மற்ற படத்தோடையோ கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த படம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பிடிக்காம போகலாம், குறைய இருக்கும். ஸோ அதை தவிர்த்துருங்க. ஸோ இதை சொன்னதோட நான் நெகட்டிவ்குள்ளே போகிறேன்.
ஃபர்ஸ்ட் திங் எனக்கு இந்த நெகட்டிவ்னு சொல்கிறது படத்தோட இசை. பாடல்கள் வந்துட்டு எப்போவுமே அனி சிவா காம்பவுண்ட் வரும்போது ஒரு மேஜிக் இருக்கும், அதுவும் இங்கே ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு கத்தியில் ஒரு மேஜிக் இருந்தது ஏஆர்எம்க்கும் அனிக்கும், சுத்தமாக அதோட கம்பேர் பண்ணிடாதீங்க, அது தி பெஸ்ட்டுன்னு சொல்லணும். ஸோ அதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இசை எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் தான். சமீப காலமாக எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக போட்டதில் அனிருத்தோட பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறது, எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி தான். ஏன்னா சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் தரமாக இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த அவுட்புட் கூட இதில் இல்லை. ஸோ மியூசிக் எனக்கு ஒரு பெரிய ஃப்ளா. ரெண்டாவது, சில இந்த படங்களில் வர சில இந்த லாஜிக்காக பார்க்க வேணாம்னு நினச்சாலும் இதில் என்னன்னா ப்ராப்பராக ப்ரொடெக்டடாக இருக்கிற போலீஸ் ஆளுங்க வந்துட்டு விலங்குகள் சொல்கிற எல்லா கொண்டையும் வாங்கிட்டு செத்துடுறாங்க. ஆனால் ப்ராப்பர் ட்ரைனிங்கில் இருக்கிற போலீஸ்காரன் வில்லன்களை சொல்லும்போது ஒருத்தனும் ஜாவ மாட்டான். ஆனால் வில்லன் ஜாவனாலும் பரவாயில்ல, அடியாலும் ஜாவ மாட்டான். கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை தான் பண்ணுறாங்க. கிளைமேக்ஸுமே வந்துட்டு ஓகே ஃபைன், இதுக்கு மேலே இவங்க செயல் யாரும் ஜாவ மாட்டாங்கன்னா அப்பயுமே குண்டடி போட்டு கீழே விழுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஈக்குவல் ஃபைட்டுன்னு வரும்போது எல்லாத்துலேயும் இருக்கும். என்னடா இது ஃபுல்லாக போட்டிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க செத்துறாங்க, வெறும் சும்மா எதுவுமே இல்லாமல் சட்டையை பேசிட்டு போட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வரைக்காக சாவறாங்களேன்னு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அதுவுமே வந்து தவிர்த்துருக்கலாம். இன்ட்ரோலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோவில், ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்வியஸ்லி அந்த இடத்துல தெரிஞ்சிடும் என்னடா இது இப்படிலாம் பண்ணுவீங்களா நீங்கள் அது இன்ட்ரோவில் போய் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுவுமே வந்துட்டு மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ட்ரோல் கொஞ்சம் நம்மளுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. ஓகே சூப்பர்ப்பா தரம்பா அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரைட்டிங் வேறு ஏதாவது யோசிச்சிருக்கலாம். மற்றபடி ஃப்ளாஸ்ன்னு வரும்போது எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு படங்கள் வந்து 2 மணி நேரம் 30 நிமிஷம், அதிகபட்சமாக 35 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கு மேலே கொண்டு போனீங்கனாலே நம்மளுக்கு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபீல் வந்துடும். படம் நல்லாவே இருந்தால் கூட எனக்கும் இந்த படத்தில் அந்த ஃபீல் இருந்தது. ஒரு சில காட்சிகளை ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 35 நிமிஷம் 2.5 மணி நேரம் வரும்போது அந்த படம் ஆப்வியஸ்லி ஒரு ஹோல் ஆட்டடாக பார்க்குறப்போ நல்லா இருக்கும். நம்மளுக்கு சீக்கிரம் முடிகிறதுனால இந்த எக்ஸாஸ்ட் ஃபீலுமே வராது. குறை சொல்கிறதுக்கான ஒரு ரீசனை நம்ம கொடுக்காம இருக்கலாம். ஸோ இதையுமே தவிர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக நெகட்டிவாக தெரிஞ்ச விஷயம். ஸோ ஓவராலாக மதராசி எப்படி இருந்தது, பார்க்கலாமா வேண்டாமா? நீங்கள் ஒரு ஆக்ஷன் படத்தோட பிரியர்னா பார்க்கலாம், சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். முருகதாஸ் படத்தோட ரைட்டிங்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு படத்தோட சொல்லலாம். பட் இதுக்கு முந்தின படங்கள்லாம் அவரோட பேட் மூவிஸை தவிர்த்து குட் மூவிஸ் பார்க்குறப்போ அந்த மாதிரி படமாக இது இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ட்ரை கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கலாம். ரேட்டிங்னு வரும்போது எனக்கு எந்த அளவுக்கு இந்த படம் மஜாவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். தாராளமாக ஒரு ஒர்த் வாட்ச் தான், தேட்டர்லுமே பார்க்கலாம். உங்களுக்கு பெருசாக டிசப்பாயிண்டாக இருக்காது. சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது, லாஜிக்கெல்லாம் பார்க்க மூளையை போட்டு கசக்காமல் யோசிக்காமல் ஒரு ஜாலியான ஒரு ஆக்ஷன் படம். வித்யூத்தோட ஆரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சிவகார்த்திகேயனோட ஆக்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் பெருசாக அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுமான்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா காமெடி பெருசாக இல்லை, லவ் சீன்ஸுமே பெருசாக எக்ஸ்டெண்டடாக இல்லை, ஓகே தான். என்னடா இவ்வளோ சொல்லியிருக்கேன், பட் படத்தில் ருக்மணியை பற்றி தனியாக எதுவும் பேசலே நினச்சிங்கன்னா, ருக்மணி வராங்க, இருக்காங்க, போகிறாங்க. பெருசாக அவங்களுக்கு அவங்க என்ன செய்ய சொன்னாங்களோ அதை செஞ்சுருக்காங்க. எனக்கு அவங்களோட பெருசாக ஆக்டிங் வந்துட்டு ஒரு ஓகே தான். அதை தாண்டி அவங்க பெருசாக அந்த படத்தில் எதுவும் பண்ணலை. ஸோ அதனால தான் நான் அவங்களை தவிர்த்துட்டேன். ஸோ அவ்வளோதான். மக்களே மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் உங்கள் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு.